நார்மலாக எல்லாருமே ஒரு ஹோம் லோனை வாங்கினா அதை எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கலாம், கட்டி முடிச்சதுக்கப்புறம் மற்ற தேவைகளுக்கான முதலீடுகளை தொடங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நபர் என்னை சந்திச்சார். அவர் வந்து தன்னோட ஹோம் லோனை 10 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஹோம் லோனுக்கு என்ன இஎம்ஐ அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்காரோ அதை அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் தன்னுடைய தேவைகளுக்காக முதலீடு பண்ணலாம், அப்போ தான் என்னால் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நல்ல விஷயம் தான் சார். பட் இதில் நம்ம ஒரு சிறு மாறுதல் ஏற்படுத்தினா உங்களால் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு கொடுத்த ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷனை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ். நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். நம்மளால் ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம சேனல் கெயின் வித் ஜெயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருத்தர் 65 லட்ச ரூபா ஹோம் லோன் வாங்கியிருக்காரு. இதை 10 வருஷத்தில் கட்டி முடிக்கணும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் 8.5% அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் 80,500 ரூபா. இந்த அமௌண்ட்டை அடுத்த 10 வருஷம் அப்படியே கட்டிட்டு இருந்தாருன்னா இந்த ஹோம் லோன் 10 வருஷத்தில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அடுத்த 15 வருஷம் இதே 80,500 ரூபாயை அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா 96,70,000 ரூபா கட்டியிருப்பார். அந்த ஹோம் லோன் ஜீரோ ஆயிருக்கு. அவர் வாங்கின 65 லட்ச ரூபா ஹோம் லோன். இதுக்கு அப்புறம் அடுத்த 15 வருஷம் இதே 80,500 ரூபாயை அவர் வந்து எஸ்ஐபியில் போட்டுட்டு வர்றார் அப்படின்னா அவர் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,45 லட்ச ரூபா எஸ்ஐபிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அட் த ரேட் ஆஃப் 13% இந்த அமௌண்ட் அவருக்கு 4,43 லட்ச ரூபாயாக வளர்ந்துருக்கும். இப்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஹோம் லோனுக்காக ஒரு 96,70,000 ரூபா கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஐபிக்காக 1,45 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா மொத்தமாக இந்த 25 வருஷத்தில் அவர் முதலீடு பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னா ஹோம் லோன் ப்ளஸ் எஸ்ஐபி ரெண்டுக்குமே சேர்ந்து 2,41,77,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ஹோம் லோனையும் அடைச்சு அதுக்கப்புறம் அடுத்த 15 வருஷத்தில் எஸ்ஐபியில் முதலீடு ஆகும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் எண்ட் ஆஃப் 25th இயர் 4,43 லட்ச ரூபா கார்பஸ் இருக்கு. இதே சினாரியோவை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அவர் அதே 25 வருஷம் கமிட்மெண்ட்டு ஹோம் லோனை 10 வருஷத்தில் முடிக்காமல் 25 வருஷத்தில் முடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த ஹோம் லோனோட இஎம்ஐயை 25 வருஷத்துக்கு மாற்றிக்கிறார் அப்படின்னா ஹோம் லோனுக்கான இஎம்ஐ அமௌண்ட் அவருக்கு 52,300 ரூபாயா குறைஞ்சிரும். இப்போ அவர் வந்து ஏற்கனவே அவர்னால மாதம் 80,500 ரூபா கட்ட முடியும் ஹோம் லோனுக்கு. இப்போது மீதி இருக்கக்கூடிய 28,000 ரூபாயை எஸ்ஐபிக்கு அடுத்த 25 வருஷமும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தார்னா அதே சினாரியோ தான் இங்கே அவருக்கு ஹோம் லோனுக்கு டோட்டலாக அடுத்த 25 வருஷத்துக்கு அவர் டோட்டலாக பே பண்ண அமௌண்ட் 1,57 லட்ச ரூபா ஹோம் லோனுக்கு பே பண்ணியிருப்பார். ஹோம் லோன் ஜீரோ ஆகிடும். எஸ்ஐபிக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மாதம் 28,000 ரூபா. அவர் டோட்டலாக 84,75,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ரெண்டு சினாரியோலையுமே அவரோட டோட்டல் அவுட்கோ என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2,41 லட்ச ரூபா டோட்டலாக அவுட்கோ ஆகிருக்கு. முதல்ல ஹோம் லோனை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு மீதி அமௌண்ட்டை எஸ்ஐபி கட்டினார். அதுக்கப்புறம் 15 வருஷம். இங்கே வந்து ஹோம் லோன் அண்ட் எஸ்ஐபி ரெண்டையுமே ஒரே மாதிரி ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. டோட்டல் 25 இயர்ஸ். இந்த ரெண்டு சினாரியோலையுமே அவர் பே பண்ண அமௌண்ட் 2,41 லட்ச ரூபா தான். ஆனால் இந்த செகண்ட் சினாரியோவில் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு எண்ட் ஆஃப் த 25th இயர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் என்ன அப்படின்னா 6,34 லட்ச ரூபா அவர்கிட்ட கார்பஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை விட செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அவர்னால எக்ஸஸாக 1,91 லட்ச ரூபா எக்ஸஸ் கார்பஸ் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது அத்தனையுமே அவருக்கு அதே 13% ரிட்டர்னில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து லாங் டேர்மில் தான் அதிகப்படியாக வேலை செய்யும். நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹோம் லோன் தான் மிகப்பெரிய லோன் எல்லாம் நினச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற தேவைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எப்போவுமே அப்படி நினைக்காதீங்க. லோன்ஸை வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களால் கேப்பபிளாக யூஸ் பண்ண முடியும்னு ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேசிவ் வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இங்கே நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு பேர்டன் அப்படின்னு. எங்கேயுமே அது ஒரு பேர்டனாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக அந்த அமௌண்ட்டை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க. எப்போ உங்களால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த கார்பஸ் எடுத்து நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹோம் லோனை இடையிலேயே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் ஆல்வேஸ் டு ஸ்ட்ரெச் யுவர் ஹோம் லோன் அண்ட் கிவ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் தட் லாங் டேர்ம் கோல்ஸ். நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லை கால்குலேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. வி கேன் டிஸ்கஸ் 1-to-1.